வணக்கம். நான் விஜயகுமார். வயர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. டைம் 9:25 ஸ்ட்ரைட்டாக ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ 17,650 சிஇ அண்ட் 17,850 பிஇ, இது ரெண்டு தான் நம்ம ரேஞ்சில் இருக்கு. 17,650 சியும் 17,850 பியும். ஸோ சார்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ சேம் orientation and 17,650 CE and 17,850 PE. Okay. எனக்கு கிடைக்கவே இல்லை, இது கொஞ்சம் டிலே ஆகிட்டேன். அதுக்குள்ளே 196 197 போயிடுச்சு ப்ரைஸு. I missed that opportunity actually. No worries. So I am not taken any trade today in 145 strategy. Okay. யாருக்கெல்லாம் just 942, but those who have got the entry இல்லையா PEல, ஸோ அவங்க வந்து they can enjoy the day. Okay, 325 strategyல என்ட்ரு ஆயிருக்கவங்க just hold for CE2 reverse. ஓகே, ஸோ வெயிட் பண்ணிட்டுருங்க. வேறு எதுவும் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இல்லை. ஓகே, மார்க்கெட் வில் டெஃபினெட்லி பவுன்ஸ் பேக், யூ டோன்ட் வரி. இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. ஒரு முறை ஈவன் 140 வரைக்கும் ரிவர்ஸ் ஆச்சு. ரிவர்ஸ் ஆகிட்டு இட் கேம் பேக் ஆன் நெக்ஸ்ட் டே ஓப்பனிங் அட் 3:30. ஓகேங்களா? ஸோ ஆகஸ்டில் தான் ஒரு வாரம் நடந்தது. அதனால யூ டோன்ட் வரி. இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் மார்க்கெட்ஸில். பேஷன்ஸை இழந்துடாதீங்க. எம்டிஎம் லாஸஸ் அதிகமாக தெரியும். யூ ஷுட் ஹோல்ட் யுவர் நர்வ்ஸ் இன் 325 ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, இந்த லாஸ் பிடிக்கிறேன் அந்த லாஸ் பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. ரிலாக்ஸ் அண்ட் ஜஸ்ட் வாட்ச். இல்லை, ஈவன் யூ கேன் ஷட் டவுன் த கம்ப்யூட்டர் அண்ட் லீவ். டார்கெட்டை போட்டு வச்சுருங்க 330க்கு. ஓகே, அண்ட் ஸ்டாப் லாஸை போட்டு வச்சுருங்க 85க்கு. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடக்கும் இல்லைங்களா இன்றைக்கி டூரிங் த மார்க்கெட் ஹவர்ஸ். ஸோ நடந்துச்சு அப்படின்னா அதில் ஒன்று ட்ரிகர் ஆகிடும், ஒன்று ஓப்பனில் இருக்கும். 85லேருந்து 330க்கெலாம் வராது. ஓகேங்களா? அண்ட் ஒரே நாளில். ஸோ கண்டிப்பாக நோ நீட் டு வரி. போட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ வித் திஸ் இன்னைக்கு 145 ஸ்ட்ராட்டஜிக்கான லைவ் ட்ரேடிங் வீடியோ அப்டேட் கம்ப்ளீட் ஆகுது. இங்கே பாருங்கள், இது வந்து என்னுடைய 325 ஸ்ட்ராட்டஜியோட என்னுடைய ஓப்பன் பொசிஷன். இது வந்து மார்னிங் பிஇ சைடு நான் புக் பண்ண லாஸ். ஓகே, 6 லாட்ஸில் இருக்கேன். சரிங்களா? நீங்கள் எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆனீங்க இல்லையா? என்ன பண்ணுறது அடுத்தது? அவர் எக்ஸிட் ஆகிட்டாரு, நாசிர் பாய் எக்ஸிட் ஆகிட்டாரு, அந்த குரூப்பில் எக்ஸிட் ஆகிட்டாங்க. நாம் இன்னும் கால் 140க்கு வந்துருச்சு, 142 ஹிட் ஆயிடுச்சு. ஏன் பேனிக் ஆகுறீங்க? தயவு செய்து பொறுமை வேணுங்க ட்ரேடிங்கில். ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னா என்ட்ரு ஆகும்போதே நீங்கள் வந்து அந்த எக்ஸல் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ரெண்டு சைடும் 85 rupees ஸ்டாப் லாஸில் எக்ஸிட் ஆனால் என்ன லாஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. அந்த லாஸ் ஆகிறதுக்கு நீங்கள் ரெடினா மட்டும் அந்த ட்ரேடை எடுங்க. எவ்ரி டைம் வி வில் நாட் மேக் 50% ப்ராஃபிட். ஓகே, ஸோஃபார் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. பட் ஒரு வாட்டி லாஸ் ஆச்சுன்னா, எனக்கு இந்த லாஸ்ட் 22 வீக்ஸில் ஒரு வீக் நமக்கு லாஸும் ஆயிருக்குல்ல, அதில் இருந்தது இல்லைங்களா? பட் என்னன்னா மற்ற எல்லாம் ப்ராஃபிட் இருக்கிறதுனால நீங்கள் அந்த லாஸை கவனிச்சிருக்க மாட்டீங்க. இட்ஸ் எ ஹியூமன் டெண்டன்சி. நமக்கு வேண்டாத விஷயம் நம்ம கண்ணு எப்பயுமே வந்து அதை ரீட் பண்ணி கொடுக்காது, மனசு ஒத்துக்காது அதை பார்க்கறதுக்கு. என்னன்னா இந்த மாதிரி ஒரு லாஸ் வந்தாலும் அவள் லாஸ் ஆகும். அதுக்கு தயார்னா மட்டும்தான் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே என்ட்ரு ஆகணும். இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாம் என்ன செய்யலாம்னா, யாருக்கெல்லாம் அவ்வளோ தூரம் பேஷன்ஸ் இல்லையோ, உங்களால் இந்த எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலையோ, நீங்கள் வந்து வெறும் 145 ஸ்ட்ராட்டஜி மட்டும் பண்ணுங்கள். ரீசன் வந்து ஏன்னா அது ப்ராஃபிட்டோ லாஸோ உங்களுக்கு சேம் டே தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? இதில் வந்து அப்படி கிடையாது. கொஞ்சம் எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். யூ ஹாவ் டு ஹாவ் பேஷன்ஸ்.
பொறுமை 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 ரொம்ப இருந்தால் மட்டும் 325 ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க. அண்ட் விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணும். இதில் ட்ரேட் பண்ணுற பாதி பேருக்கு வாட் இஸ் ஆப்ஷன்னாலே தெரில. ஓகே, முதல்ல பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் கொஷின்ஸ்லேருந்து என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது. முதல்ல பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, இதில் ஆப்ஷன்னா என்ன, ஃபியூச்சர்ஸ்னா என்ன, கேஷ் செக்மெண்ட்னா என்ன, இந்த மாதிரி முதல்ல பேசிக் டேர்ம்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ளே என்ட்ராகுங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு சொல்லணுமா இருந்தது. நான் கூட பேசிக் கிளாஸஸ் எடுக்கிறேன். ஆக்சுவலி ஐ வாண்ட் டு டேக் ஸோ மெனி பீப்புள் ஆர் தேர். ஆனால் என்னென்னா உங்களுக்கு இவ்வளோ பொறுமை இல்லாததுனால யூ ஆர் ஆல் பிஹைண்ட் ப்ராஃபிட்ஸ். நீங்கள் யாருமே வந்து ஏன்னா வெரி ஃபியூ கமெண்ட்ஸ் தான் வந்து நான் இந்த மாதிரி லாஸ் புக் பண்ணியிருக்கேன், இதில் என்ன தப்பு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்ட ஆட்கள். மிச்சம் எல்லாருமே வந்து ஐயோ லாஸ் ஆகுது, ஐயோ லாஸ் ஆகுதுன்னு சொன்ன ஆட்கள் தான். ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட்டே தெரிஞ்சிக்காமல் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. ஓகேங்களா, அட்லீஸ்ட் வந்தாச்சு, ஒரு லாஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லாஸோட போகட்டும். அட்லீஸ்ட் இனியாவது மார்க்கெட்டை கற்றுக்கங்க. ஓகே, மார்க்கெட் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இன்னைக்கு நான் வந்து 145 ஸ்ட்ராட்டஜியோடைய அவுட்கம்மையும் 325 ஸ்ட்ராட்டஜியோடைய கரண்ட் ட்ரெண்டையும் வச்சு தான் இந்த ட்ரேட் எடுத்தேன். ஓகேங்களா, ஃபினான்ஸ் நிஃப்டி இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரேட் இன் ஃபினான்ஸ் நிஃப்டி. எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக என்னால் எடுக்க முடியுது? வித் ஹை குவான்டிட்டி, ரிஸ்க் ஜாஸ்தி. 1000 குவான்டிட்டி ஐ ட்ரேடட் ஃபார் 70 rupees. ஓகேங்களா, 70 rupees இருக்கும்போது நான் பை பண்ணேன். என்ன கன்விக்ஷனில் பை பண்ணேன் அப்படின்னா, நிஃப்டி வாஸ் ரிவர்சிங். ஓகேங்களா, அண்ட் 325 ஸ்ட்ராட்டஜியில் என்னுடைய சிஇ பொசிஷன் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறிச்சு. இது எல்லாம் தான் வந்து இண்டிகேஷன். ஸோ அப்போ இது எல்லாமே பாசிட்டிவாக மாறும்போது இது அந்த டைம் வந்து ஃபினான்ஸ் நிஃப்டி வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து கீழே விழுது. ஓகேங்களா, ஃபால் ஆகிக்கிட்டு இருக்கும்போது நான் சிஇ பை பண்ணுறேன். அதுவும் 70,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்னைக்கு எக்ஸ்பைரி வேறு இது. ஓகேங்களா, இன்கேஸ் அப்படியே போச்சுன்னா ஐ வில் புக் மை ஸ்டாப் லாஸ். பட் ஐ ஹவ் டேக்கன் திஸ் இல்லைங்களா. இதெல்லாம் கன்விக்ஷன் வரணும், அந்த பொறுமை வரணும். ஓகே, உங்களுக்கு முதல்ல வந்து மார்க்கெட் புரியணும். புரிஞ்சதுன்னா யூ கேன் மேக் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். நீங்கள் பாருங்கள், புரியுதா? அதுக்காக தான் இதை காட்டுறேன் நான். மார்க்கெட் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராஃபிட்ஸை உங்களால் பண்ண முடியும். ரைட், அதுக்காக தான் இதை காட்டுறேன். அண்ட் இந்த பொசிஷன் ஓப்பனில் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு இந்த 26,000 ஒரு 3,000 போனால் போகுது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ மார்க்கெட் திரும்ப மேலே போயிடுச்சு. தேர் குட் பி அ ரெசிஸ்டன்ஸ். கண்டிப்பாக அது கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு 7-8 rupees வந்ததுன்னா ஐ வில் எக்ஸிட். another ஒரு 3,000-4,000 rupees கிடைக்கும், அவ்வளோதான். போச்சுனாலும் ஐ எம் நாட் வரிட். 3 rupees. இட்ஸ் அ ஹீரோ ஜீரோ கைண்ட் ஆஃப் கால் ஐ ஹவ் டேக்கன். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாங்க. ஆனால் அதுக்கு முக்கியமாக பொறுமை வேணும். கற்றுக்கிறதுக்கே உங்களுக்கு பொறுமை இல்லை முதல்ல. நான் இன்னொரு விஷயமும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எல்லா வீடியோலையுமே. நான் 10 நிமிஷம் 11 நிமிஷம் வீடியோ போடுறேன். ஓகே, நீங்கள் வந்து இன்ட்ரோடக்ஷன் அண்ட் எண்டிங்கை கூட ஸ்கிப் பண்ணிடுறீங்க, இல்லை அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நடுவில் இருக்க என்டையர் கண்டென்ட்டில் நான் எதையுமே ரிப்பீட் பண்ணுறதில்ல, புதுசாக தான் சொல்கிறேன். அன்னைக்கான லர்னிங்கை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதை கூட உங்களுக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்லை. டைரெக்டாக ப்ராஃபிட்ஸை மட்டும் தான் எப்படி பண்ணணும்னு கேட்டேன். அதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ தயவுசெய்து ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி முதல்ல 145 ஸ்ட்ராட்டஜினா என்ன, 325 ஸ்ட்ராட்டஜினா என்ன, அதோடைய பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எக்ஸல் ஷீட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் போய் பாருங்கள். அதில் உங்களுக்கு வந்து நீங்கள் கன்வின்ஸ் ஆனீங்க, உங்களுக்கு உங்களுடைய லெவல் ஆஃப் ரிஸ்க் அப்பிடைட்டுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபிட் ஆகும்னா மட்டும் நீங்கள் அதுக்குள்ளே என்ட்ராகுங்க. ஓகேங்களா, எல்லாரும் 20 பாயிண்ட்ஸ் பண்ணுறாங்க, 30 பாயிண்ட்ஸ் பண்ணுறாங்க, தேர் பீப்புள் ஆர் மேக்கிங் ப்ராஃபிட், ஸோ நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு வராதிங்க. ஏன்னா அவங்க பண்ண கால், அவங்க எடுக்கிற கால் அது அவங்களுது. ஓகே, நான் வந்து இன்னொரு விஷயமும் நான் உங்களோட சொல்லிடுறேன் பாஸ். டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் எதுக்காக கமெண்ட்ஸை எனேபிள் பண்ணேன், முதல்ல வந்து நான் வெறும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இந்த டெலிகிராம் குரூப்பே வச்சுருந்தேன். ஏன்னா நிறைய நியூ ஃப்ரெஷ் பீப்புள் ஹவ் கம், நிறைய நியூ ஜாயினர்ஸ் இருக்கீங்க, தே ஷுட் நாட் மேக் லாஸஸ் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் டெலிகிராம் சேனலை ஓப்பன் பண்ணேன். அதர்வைஸ் இட்ஸ் அ லர்னிங் சேனல்.
நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் யூடியூப்பில் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? நான் வந்து கோர்சஸ் சேல் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ரீமியம் சர்வீஸை சேல் பண்ணுறதுக்கோ இந்த யூடியூப் சேனல் கிடையாது. தட் வாஸ் நாட் மை இன்டென்ஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம சில விஷயங்கள் கற்றுக்கிட்டோம், ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். பட் நம்ம தமிழ் சமூகத்தையும் வந்து இதே போல் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டபுளாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். திரும்ப திரும்ப இதை சொல்லிடுறேன். ஓகே, ஆஃப் லேட் இப்போ என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல இருந்து ஓகே என்ட்ரி கொடுக்கணும், எப்போ எக்ஸிட் ஆகணுங்கிறத சொல்லணும், ப்ராஃபிட் புக் பண்ணுங்கன்னு சொல்லணும். அந்த கால்ஸ் எல்லாமே நீங்கள் தான் பாஸ் எடுக்கணும், நீங்கள் கற்றுக்கணும். அந்த காலை எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வரணும். ஓகேங்களா? நீங்களா தான் செய்யணும். நாளைக்கு நான் டெலிகிராம் குரூப்பே தூக்கிடுறேன், ஸ்டாப் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. தென் வாட் யூ வில் டூ? வில் யூ ஸ்டாப் ட்ரேடிங்? கிடையாது இல்லைங்களா? உங்களுக்கு வந்து லர்னிங் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நான் வந்து இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். நீங்க வந்து நோக்கத்தையே மாத்துறீங்க இப்ப. ஓகே, நீங்க கேள்வி கேட்ட உடனே பதில் எதிர்பார்க்குறீங்க. அதாவது டெலிகிராம் குரூப்ல உங்களுடைய லைவ் ட்ரேட்ஸை உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு பேக் ஆஃபீஸ் மாதிரி என்ன நீங்க நினைக்காதீங்க. இருந்தாலுமே மார்னிங் வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் மட்டும் எதுக்கு போடுறேன், நான் முதல்ல அது கூட போடல. அதுக்கப்புறம் பீப்புள் ரிக்வஸ்டட் மீ சார், ஏன்னா அவங்க வேற ஒரு ஸ்ட்ரைக் எடுத்துறாங்க, அதுல ஒரு தவறு நடந்துருது, அதுல அந்த தவறுனால அவங்களுக்கு வந்து அந்த 30 பாயிண்ட்ஸ் அவங்க அந்த ஸ்ட்ரைக்ல வெயிட் பண்றாங்க, கிடைக்காம போயிடுது. நாம 30 பாயிண்ட்ஸ் புக் பண்ணியாச்சு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க எனக்கு கிடைக்கலையே உங்களுக்கு எப்படி கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸை மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் இந்த கமெண்ட் எனேபிள் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அதில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க. எனக்கு என்னன்னா, ஒருத்தரை ஒரு ஒரு டவுட்டோட அவர் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் நான் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் அதிகமாக ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, பட் இப்போ வர கொஸ்டின்ஸ் ஆகட்டும் அண்ட் கமெண்ட்ஸ் ஆகட்டும், எக்ஸ்பெக்டேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு ப்ரீமியம் சர்வீஸ் நீங்கள் என்கிட்டேருந்து வாங்குறீங்க, நீங்கள் உங்களுக்காகவே நான் ஒரு டெடிக்கேட்டட் ஆளை போட்டு நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் இமிடியேட்லி பதில் சொல்கிற ஒரு சர்வீசஸாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. இது அது கிடையாது. நான் ஏதோ ஒரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட மட்டும்தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கேன், எனக்கு உங்கள் சர்வீசஸ்லாம் பத்தாது அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி வேற யாராவது சர்வீசஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரியான ஆட்கள் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், நிறைய பேர் இருப்பாங்க. பட் இதில் வந்து எக்ஸ்பெக்டேஷனை இதை வச்சுக்காதீங்க. ஐ கேனாட் கிவ் தட் கைண்ட் ஆஃப் சர்வீஸ் பாஸ். எனக்கு ஒரு கிளாரிஃபை பண்ணணுமா இருந்தது. ஐ ஜஸ்ட் கிளாரிஃபைட் இட், தட்ஸ் ஆல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஒன்லி ஃபார் லர்னிங் பர்பஸ். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் இன்னொரு அருமையான வீடியோவோட. டில் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ.